அந்த கொடியேற்றத்தின் பொழுது அந்த உள் பகுதியிலே இருக்கின்ற அந்த சுவற்றின் மேல் யாரும் ஏற வேண்டாம். அது பக்தி முயற்சி அல்ல. நேற்று 2 பேர் ஏறினார்கள். அவர்களை பிடித்து பார்த்தால் இந்த 2 பேரும் திருடர்கள். எனவே அப்படி தொந்தரவு செய்து கூட உங்களுடைய பொருட்களை திருடுவதற்கு அவர்கள் வாய்ப்பு தேடலாம். எனவே அப்படி யாராவது ஏறினால் அவர்களை ஏற விடாமல் அருகில் இருக்கின்ற தொண்டர்கள் தடுக்குமாறு என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காசுகளை யாரும் வாரி இறைக்க வேண்டாம். அங்கே தன்னார்வ தொண்டர்கள் காணிக்கை வெட்டி கொண்டு வருவார்கள். ஒருவேளை நீங்கள் கைகளிலே காசுகள் வைத்திருந்தால் அதிலே இடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது நல்ல பல காரியங்களுக்காக செலவழிக்கப்படும். இந்த வெயிலையும் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் காண தயாராக இருக்கிறீர்கள். உள்ளத்திலே அன்னையை நோக்கி ஜெபித்தவர்களாக நில்லுங்கள். அன்னை உங்கள் அனைவருடைய வேண்டுதல்களையும் கேட்டு உங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கண்ணீரையும் கவலையையும் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அனைவரும் அன்னையினுடைய அந்த கொடியானது மெல்ல மெல்ல மேலே செல்கின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களும் விண்ணகம் நோக்கி செல்ல வேண்டும். அதன் வழியாக நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இறை அருளால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய் ஆவியாரால் கருவுற்றார். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பின் பயனை உலகமாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேளாங்கண்ணியை உமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Remember, O most gracious Virgin Mary, that never was it known that anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left unaided. Inspired with this confidence, we fly unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Our Lady of Health, Velankani. Pray for us. Our Lady of Health, Velankani. Pray for India. Our Lady of Health, Velankani. Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையின் திருக்கொடியானது புனிதம் செய்யப்படுகிறது. Now the flag will be blessed. Yes. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. The Lord be with you. And also with you. ஜெபிப்போமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவநாட்களில்
இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. May Our Lady of Health shower on all those who are gathered here her choicest blessing through her powerful intercession. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.
அன்னையில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது. ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். Within a short while, Mass in Tamil will be offered in the lower basilica. கூட்டத்திலே கலைந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். While moving in the crowd, kindly take care of your belongings.